ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் உண்மையான செல்வம். அது உங்கள் வாழ்விலும் மலரட்டும். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா பேபிகார்ன் 65 சமைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேபிகார்ன் 65 மம்மிக்கா நல்லாக்கா ஃபஸ்ட்டு பேபிகார்னை எடுத்துகிட்டு சுத்தமாக நல்லா கழுவிட்டு நீல வாக்கில் கட் பண்ணிவிடுங்க. அதுக்கு நடுவில் கோடு போட்டு ஸ்லைஸ் மாதிரி அழகாக இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. நான் குட்டி குட்டி இருக்க பேபிகார்னை அப்படியே வச்சுட்டேன். கொஞ்சம் நீட்டாக இருக்கிறத மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. மொத்தமாக இப்போ கட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக நம்ம 65க்கு என்னெல்லாம் போடுவோமோ அதை தான் இப்போ மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வெறும் மிளகாய்த்தூள் நான் காரம் கம்மியாக செஞ்சுருக்கேன். குழந்தைங்க சாப்பிட்றதுனால 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். 3/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, அடுத்து கார்ன்ஃப்ளவர் சோள மாவு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் தயிர், ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் கலர் பவுடர், கேசரி கலர் பவுடர் போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் 65னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியணும் இல்லையா, அதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இந்த மசாலா எல்லாமே இந்த பேபிகார்ன் மேலே படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. கொஞ்சம் பொறுமையாக கலருங்க. பேபிகார்ன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ 2 உடஞ்சிடும். ஸோ நீட்டாக இருந்தால் சூப்பராக இருக்குது, க்ரன்ச்சியாக வரும். இது ஒரு 1/2 hour இல்லைன்னா ஒரு 15 minutes நல்லா ஊற விடணும். ஸோ இதை நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு மசாலாலாம் இதில் தடவி விட்டுட்டு நம்ம இதை ரெஸ்ட்டில் விடுவோம். இப்போ 1/2 hour கழித்து பார்த்தா இந்த மசாலாலாம் இந்த பேபிகார்னில் நல்லா ஊறியாச்சு. நல்லா எண்ணெய் சூடான பிறகு நல்லா சூடான பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அடுப்பை கொஞ்சமாக மிதமான தீயில் வச்சு இதை எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, கறியே போயிடும். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா செம்மையான மொறுன்னு 65 ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை திருப்பி விட ஃபோர்க் இந்த மாதிரி வச்சு திருப்பிடுங்க. நானும் அப்படி தான் திருப்பி விட்டேன். அவ்வளோதான். கொஞ்சம் ஒரு 2-3 டைமில் இந்த மாதிரி திருப்பி விட்டிங்கன்னா போதும். செம்மையாக இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதாங்க வெரி சிம்பிள் பேபிகார்ன் 65 எப்படி நம்ம வீட்டில் செய்வோமோ அதே மாதிரி தான் இந்த பேபிகார்னை வச்சு ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் நீங்களுமே இதை ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.